நேற்றைய தினம் கணவன் மனைவியருக்கு மத்தியில் எவ்வாறு இணக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை பேசும் பொழுது பெண்களை அவங்க அடைக்கலமாக இருக்கிறார்கள், அவங்கள கண்டிக்கலாம், அடிக்கிறது கூடாது என்பதை சொன்னோம். அதன் தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா எஜ்லிது அஹதுக்கும் இம்ரஅத்தஹு ஜல்தல் அப்தி சும்ம யுஜாமியுஹா ஃபி ஆஹிரில் யௌம். உங்களில் யாரும் தன் மனைவியை ஒரு அடிமையை போட்டு அடிக்கிற மாதிரி அடித்து விடுகிறான், பிறகு அன்று இரவில் அவளோடு தாம்பத்தியம் செய்கிறான், இப்படி செய்ய வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதனுடைய கருத்து என்னன்னு சொன்னால், நீங்கள் அடிக்கிறதா இருந்தால் ஒரு எதிரி அடிக்கலாம், அடித்தா என்னவாயிரும், அவனுக்கு நமக்கு எந்த தொடர்பும் கிடையாது, அதோட எல்லாம் உறவு முடிஞ்சு போயிடும். அந்த மாதிரி விஷயத்துக்கு அடிக்கிறது தான் அடித்தல் என்பதற்கு உரிய இலக்கணம். நீங்கள் மனைவி அடிக்கிறீங்க, இரவான பிறகு அவங்களோட சேர்றீங்க, அப்போ இரவுல அவங்களோட சேர்ந்து நீங்கள் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்கிற நிலையில் இருக்கும் பொழுது எப்படி மன ஒப்பி அந்த பெண் உங்களோட சேருவாங்க? நீங்கள் ஆம்பளைங்கிறனால சேர்றீங்க, நீங்கள் அடியாட்டு அடிச்சு விட்டு போய் இரவில் போய் சேர்றீங்களா, அது வெக்கம் இல்லையாங்கிற தோரணையில் கேட்குறாங்க. ஒரு அடிமையை போட்டு அடிக்கிற மாதிரி அடித்து விட்டு பிறகு இரவில் போய் நீங்கள் தாம்பத்தியம் நடத்துகிறீங்களே, இப்படி செய்யலாமான்னு கேட்கும் பொழுது அந்த தாம்பத்திய உறவு உங்களுக்கு மத்தியில் இருக்கிறதை கவனத்தில் கொண்டு அதையெல்லாம் இது பாதிக்கும், இல்லற வாழ்க்கையை பாதிச்சிடும் என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையும் சொல்லித் தருகிறார்கள். இந்த அளவுக்கு இணக்கத்தை பேண வேண்டும். அது மாதிரி அந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் எந்த மாதிரியான இணக்கம் இருக்க வேண்டும் என்றால், அதை எல்லா வகையிலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைப்பிடிக்கிறாங்க. உண்ணுவது பருகுவதில் மாத்திரம் இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்களில் கூட மனைவி என்றால் அவங்க நம்மளோட சமமாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கொடுக்குறார்கள். ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, குளிப்பு கடமையாயிரும்ல, கடமையான குளிப்பாயிரும். குளிப்பு கடமையாகும் போது குளிப்பாங்க. குளிக்கும் பொழுது நானும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு பாத்திரத்திலிருந்து ஒன்றாக நாங்கள் குளிப்போம். இப்போ கணவன் மனைவி ஒன்றாக குளிக்கிறத எப்படி நம்ம எடுத்துக்கொள்வோம்? சமூக அமைப்பில் ஒரு பெரிய கேவலமான காரியத்தை போல கருதுவார்கள். குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் அதெல்லாம் பெரிய தப்பான காரியத்தை போல பார்ப்பார்கள். ஆனால் இஸ்லாம் எப்படி பார்க்குதுன்னு கேட்டால், கணவன் மனைவிக்கு மத்தியில் அவங்களுக்குள்ள நெருக்கம் எந்த அளவுக்கு இருக்கலாம், ரெண்டு பேரும் சேர்ந்து குடிக்கும். அப்படி சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆயிஷா நாயகம் நானும், ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நானும் ஒரு பாத்திரத்திலிருந்து ஒன்றாக குளிப்போம். இது புகாரில் 250வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவங்க ஒரு மனைவி, அவங்களும் இதையே சொல்கிறாங்க. இது புகாரில் 253வது ஹதீஸ். அப்போ கணவன் மனைவிக்கு மத்தியில் இல்லற வாழ்க்கை தாம்பத்தியோடு முடிஞ்சு விட்டது, அப்போ நீ தனி நான் தனி, அந்த மாதிரி போவதற்கு அது சரியான குடும்ப வாழ்க்கை கிடையாது. குடும்ப வாழ்க்கை என்பது தாம்பத்திய வாழ்க்கைக்கு பிறகும் அவங்களோட எந்தெந்த வகையில எல்லாம் இணக்கமாக நெருக்கமாக இருக்க வேண்டுமோ அந்த மாதிரி எல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒன்றா சேர்ந்து குளிக்கும் பொழுது நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க, கணவனுக்கு குளிக்கிறதுக்குள்ள ஏற்படையும் செஞ்சு வச்சுட்டு அப்புறம் மனைவி குளிப்பாங்க, இல்லை மனைவி முன்னாடி போய் குளித்து விட்டு கணவனுக்குரியது அப்படிங்கிற ஒரு வழக்கம் சமூகத்தில் இருக்கிறது. அப்படி செய்ய தப்பு கிடையாது. அப்படி செய்வதோட இருவருமாக சேர்ந்தே குளிக்கலாம் என்று சொன்னால் அது எதற்கு இந்த இணக்கத்தை காட்டுகிறார்கள்? ரெண்டு பேரும் குளிக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் முழு ஆடையோடு இருக்க மாட்டாங்க தானே, அந்த மாதிரியான ஒரு இணக்கத்தை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியோடு கடைப்பிடித்திருக்கிறார்கள். அதை பார்க்குறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி என்ன செய்கிறாங்கன்னா, மஸ்ஜித் நபவியில் அபிசீனிய வீரர்கள் விளையாடி கொண்டிருப்பார்கள், வீர விளையாட்டு. ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் என்பது ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடத்தை கொண்டது. தொழுவதற்கு ஒரு சின்ன இடத்தை ஒதுக்கி கொண்டாலும் தொழுகிற இடம் போக இன்னும் அதிகமான பரப்பளவு இடங்கள் அதில் இருந்தது. அந்த இடத்தில் தான் ஒட்டகங்களை, ஜக்காத் ஒட்டகங்களை கட்டி வைப்பார்கள், ஜக்காத்துடைய பேரிச்சம்பழங்களை குவித்து வைத்திருப்பார்கள், கைதிகள் பிடித்து வரப்பட்டால் கட்டி வைக்கப்படுவார்கள், தண்டனைகளை அந்த இடத்தில் வைத்தான் நிறைவேற்றுவார்கள். ஒவ்வொரு இளைஞர்களும் பயிற்சி எடுப்பதற்காக வேண்டி அம்பு எய்தல், வில்லு அம்பையெல்லாம் அதை பயன்படுத்தக்கூடிய பயிற்சி, இந்த மாதிரி பயிற்சியை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஸ்ஜித் நபவியில் தான் கொடுப்பார்கள். அந்த பயிற்சி வீர விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அந்த பள்ளியை ஒட்டி தான் அவங்களுடைய வீடு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிட்டு இந்த வீர விளையாட்டு விளையாடுறாங்க, நீ பார்க்குறியா என்று கேட்குறாங்க. பார்க்குறியான்னு சொன்ன உடனே சரின்னு சொன்ன பிறகு
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி அழைத்து வந்து அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த தோளில் தலையை வைக்கிறாங்க. ரெண்டு பேருடைய கண்ணத்தோட கண்ணம் ஒட்டி கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி ஒட்டி கொண்டிருக்கிற நிலையில் நான் என்ன செஞ்சேன், அதை அந்த வீர விளையாட்டை நான் பார்த்த பிறகு போதுமான்னு கேட்டாங்க. போதுமான்னு சொன்ன பிறகு என்ன செஞ்சேன், அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போக சொல்லிட்டாங்கன்னு வருது. அப்போ இந்த விஷயத்தையெல்லாம் பார்க்கும்போது மனைவி வந்து சில விளையாட்டுகள் இந்த மாதிரிலாம் ஆசைப்படுவாங்க. வெளி உலகத்தில் சில விஷயங்களை பார்க்க ஆசைப்படுவாங்க. நீங்கள் வீட்டில் அடைஞ்சு கிடக்க நாங்கள் தான் பார்ப்போம் அப்படின்ட்டு நம்ம நினைக்கக்கூடாது. மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயமாக இருந்தால் ஆண்களுக்கு அனுமதி இருக்கிற மாதிரி அது பெண்களுக்கு அனுமதிக்கப்பட்ட விஷயம்தான். ஆண்கள் வேறு விளையாட்டு விளையாடுவதை என்ன செய்யலாம், பெண்களும் பார்க்கலாம். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைச்சிருக்காங்க. ஒரு கட்டுப்பட்டி மாதிரி அவங்கள ஒரு அடக்கி வைத்து விடாமல் அவங்களுடைய ஒரு ஆசாபாசம் இதெல்லாம் விருப்பத்தானே செய்வாங்க. அவங்களுடைய விருப்பங்களை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பூர்த்தி செய்கிற காட்சியை பார்க்குறோம். இந்த விஷயம் புகாரில் 5190வது ஹதீஸ்லையும் இன்னும் பல ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியோட ஒரு பிரயாணத்தில் போகிறாங்க. ஒரு தடவை பிரயாணம் பண்ணி போகும்போது ஆயிஷா நாயகி அவர்கள் வந்து கொஞ்சம் மெலிஞ்ச மாதிரி உடல் பருமன் இல்லாமல் இருக்கிறாங்க. இன்னொரு தடவை பிரயாணம் பண்ணி போகும்போது ரொம்ப கனமாக இருக்கிறாங்க. இந்த ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் நடந்த ஒரு நிகழ்வை ஆயிஷா நாயகி சொல்லி காட்டுறாங்க. எப்படி சொல்லி காட்டுறாங்கன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் கூப்பிட்றாங்களாம் மனைவியை, வா நம்ம 2 பேரும் ஓட்டப்பந்தயம் போவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆயிஷா நாயகி பிரயாணத்தில் போகிறாங்க. பிரயாணத்தில் போகும்போது ஓட்டப்பந்தயம் ஒரு இடத்த சொல்லி இந்த இடத்துக்கு யார் ஃபஸ்ட்டு போகிறான்னு பார்ப்போமா அப்படின்னு ஓட்டப்பந்தயம் வைப்போம்ல, அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, தாலை ஹத்தா உசாபிக்கு நான் உன்னை ஜெயிச்சு காட்டுறேன், என்னோட ஓட்டப்பந்தயத்துக்கு வா அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா மனைவியை கூப்பிட்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், உனக்கு என்ன விளையாட்டு பண்ணுறியான்னு கேட்கல, ஓட்டப்பந்தயம் வச்சுக்கிறோமே என்று மனைவியோட ஓட்டப்பந்தயம் போகிறாங்க. போனவொன்னே என்ன ஆச்சுன்னு கேட்டால், ரசூலுல்லாஹை விட ஆயிஷா நாயகி வேகமாக ஓடிட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயசு அதிகம், ஆயிஷா நாயுடைய வயசு அப்போ கம்மி. ரெண்டாவது அவங்க வந்து மெலிஞ்ச ஒரு உடல் அமைப்பில் இருந்த காரணத்தினால அவங்க ஜெயிச்சிடுறாங்க. ஜெயித்த உடனே இது நடந்து பல காலமாகிவிட்டது. இன்னொரு காலத்தில் 2 பேரும் இதே மாதிரி பிரயாணம் பண்ணி போகிறாங்க. போகும் பொழுது அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு செய்கிறாங்க, மக்களெல்லாம் முன்னாடி போக சொல்லிவிட்டு, இப்போ நம்ம 2 பேரும் ஓட்டப்பந்தயம் போவோமான்னு கேட்குறாங்க. சரின்னு சொன்ன உடனே 2 பேரும் ஓட்டப்பந்தயம் போடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெயிச்சிடுறாங்க. ஏன் ஜெயிச்சிட்டாங்கன்னு கேட்டால், இந்த சந்தர்ப்பத்தில் ஆயிஷா நாயகி கொஞ்சம் சதை போட்டிருந்தாங்க. சதை போட்டிருக்கும் பொழுது வேகமாக ஓட முடியாதுல்ல, சதை பிடிப்பு கம்மியாக இருந்தால் ஈஸியாக ஓட முடியும். உடல் கனத்து போயிருந்துச்சின்னு சொன்னால் வேகமாக ஓட முடியாது. போக முடியலைன்றவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் ஹாதிஹி பித்தில்க, அதுக்கு இது சரியாக போச்சுங்கிறாங்க. எப்போ ஒரு ஓட்டப்பந்தயத்தில் வந்து நீ ஜெயிச்சில, இப்போ நான் ஜெயிச்சேன்ல, கணக்கு சரியாக போச்சு, நீ ஒன்றில் ஜெயிச்சிருக்கிற, நான் ஒன்றில் ஜெயிச்சிருக்கிறேன். இப்போ இது எதை காட்டுதுன்னு கேட்டால், கணவன் மனைவின்னா மனைவி ஒரு அடிமை மாதிரி இருக்கணும், கணவன் முன்னாடி உட்காரக்கூடாது, கணவன் முன்னாடி பேசக்கூடாது, கணவர் முன்னாடி நின்றுட்டே தான் இருக்கணும், கணவர் பக்கத்தில் இன்னொரு சேரை போட்டு மனைவி உட்காரக்கூடாது, காலடிலாம் உட்காரணும், கருத்து சொல்லக்கூடாது, சகஜமாக கலகலப்பாக பேசக்கூடாது. இப்படியான ஒரு கட்டுப்பட்டித்தனமான சில விஷயங்களை மனைவி விட்டு அதிகம் பேர் எதிர்பார்க்குறாங்க. அவங்கள ஒரு அடிமை மாதிரி நடத்துவதற்கு என்ன செய்கிறாங்க, முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மக்களோட பிரயாணம் பண்ணி போயிட்டு இருக்கும் பொழுது மக்களை முன்னாடி போக சொல்லிவிட்டு இவங்க கொஞ்சம் பின்தங்கி 2 பேரும் ஓட்டப்பந்தயம் போய் சேர்றாங்க. மக்கள் இருக்கிற சபையெல்லாம் நடக்குது, ஆனால் மக்கள் கொஞ்சம் முன்னாடி போயிட்டாங்க. மக்களை முன்னாடி போக விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மனைவியோடு ஓட்டப்பந்தயத்தில் பங்கெடுக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் நம்ம என்ன விளங்குறோம், அந்த மனைவிமார்களோடு அந்த அளவுக்கு இணக்கத்தை என்ன செய்யணும், பேணணும், அந்த மாதிரி நெருக்கத்தை கையாளணும் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், வழங்கி கொடுக்குறோம். அதே மாதிரி இது அகமதில் வரக்கூடிய ஹதீஸ். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஆயிஷா நாயகியுடைய வீட்டுக்கு வரும்போது ஆயிஷா நாயகி என்ன செய்வாங்கன்னா, அவங்களோட தோழிமார்கள் இருப்பாங்கல்ல, அந்த தோழிமார்களோடு என்ன செய்வாங்க, விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. பொம்மையை வயசு, சின்ன வயசு தானே, பொம்மையை வைத்து விளையாடி கொண்டிருப்பார்கள். அவங்க தோழிமார்கள்லாம் வந்த உடனே அந்த தோழிமார்களோடு சேர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி ஆயிஷா நாயகி விளையாடி கொண்டிருப்பார்கள். விளையாடி கொண்டிருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் நுழையும் பொழுது அந்த அவங்க தோழிமார்கள் என்ன செய்வாங்கன்னா, திரைக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிடுவாங்க. ரசூலுல்லாஹ் வந்தவொன்னு என்ன செய்வாங்க, அப்படி தான் நினைப்பாங்க. ஒரு வீட்டில் பெண்கள் என்ன செய்வாங்க, ஒரு ஆண்கள் வந்துட்டாங்கன்னா அவங்க சகஜமாக அதே மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்க மாட்டாங்க.
என்ன செஞ்சாங்கன்னா அவங்க வந்து ஒரு பின்னாடி போய் நினச்சிட்டாங்க, கொஞ்சம் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்கள போய் நீ போய் விளையாடுங்க, என் மனைவி நீங்கள் விளையாடுங்க என்று சொல்லி அவங்கள ரசூலுல்லாஹ் அனுப்பி வைப்பாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்த உடனே வீட்டுக்குள்ளே ஒரு பகுதிக்கு உள்ளே ஓடி போயிடுறாங்க. ஆயிஷா நாய் மட்டும் இருக்கிறாங்க. ஆயிஷா நாயோடு தான் விளையாடிட்டு இருந்தாங்க. கம்பெனி போய் இல்லாமல் போச்சு, கம்பெனி கொடுக்க ஆள் இல்லை. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஓடி ஒளிந்த அந்த பிள்ளைகளை சிறுமிகளை அழைத்து வந்து நீங்கள் போய் அவங்களோட நீங்கள் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைப்பார்கள் என்று பார்க்குறோம். இது வந்து புகாரில் 6130வது ஹதீஸ். அப்போ அந்த பெண்கள் வந்து அவங்களுடைய வீட்டுடைய வேலைகளை முடிச்சுட்டாங்க. முடித்த பிறகு வீட்டில் ஏதாவது பண்ணாங்களோ ஏதாவது விளையாட்டு கொண்டிருப்பார்கள். அதில் பெண்களுக்கே தெரிஞ்ச சில விளையாட்டுகளை கூட சேர்ந்து உட்காந்து செஞ்சாங்கன்னா அது வந்து ஒரு மாமியாரெலாம் இருக்கக்கூடிய வீட்டில் சாத்தியமே கூடாது. அவங்க தனி குடித்தனமாக இருக்கிற வீட்டில்னா சாத்தியப்படும். ஒரு மாமியாருடைய கண்ட்ரோலில் இருக்கிற வீடாக இருந்தால் இது என்னமோ பயங்கரமான பாரதூரமான குலக்கூட்டுற மாதிரி பார்ப்பாங்க. என்ன விளையாட்டு ஒன்று கேட்குதா வீட்டுக்குள்ளே, இதுக்கு தான் வந்தீங்களா, அப்படி நடக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு வெளியாட்க வந்து விளையாடுறதுக்கு வர்றாங்க, வெளியாட்களோடு விளையாடி கொண்டிருக்கும் பொழுது இவர்கள்லாம் இதுக்குள்ளே வர்றாங்க அப்படின்னு கேட்பாங்க சில வீடுகளில். அப்படியும் ரசூலுல்லாஹ் கேட்கவில்லை. சரி வந்தவனை ஓடிட்டாங்களே, விட்டுற வேண்டியதானே, வந்தவனை ஒளிஞ்சிட்டாங்கல்ல. வந்தவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளிந்த அந்த தோழிகளை, ஆயிஷா நாயுடைய தோழிகளை கூப்பிட்டு நீங்கள் போய் விளையாடுங்க என்று அனுப்பி வைக்கிறார்கள் என்று சொன்னால், இதெல்லாம் ஒவ்வொரு சம்பவத்தை நம்ம என்ன விளங்கணும், நம்ம எல்லாத்தையும் இப்படி நடக்கிறோமா, மனைவிமார்களோடு இந்த அளவுக்கு இணக்கமாக இருந்தால் பஞ்சாயத்து வருமா, விவாகரத்து சண்டை சச்சரவுலாம் வருமா, நம்ம அவங்களை அடிமை மாதிரியே பார்க்கணும். அவங்களுக்கும் சில ஆசாபாசங்கள் இருக்கத்தானே செய்யும். அவங்களுக்கு இந்த இல்லற வாழ்க்கையை தாண்டி வேறு விஷயங்கள் அவங்களுக்கு இருக்கத்தானே செய்கிறது. அதை நம்ம என்ன செய்யணும், கவனித்து கொள்ள வேண்டும். அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இரவில் தொழுவாங்க. இரவில் இது புகாரில் 1161வது ஹதீஸில் இருக்குது. இரவில் தொழும்போது தொழுது முடிச்சவனை பார்ப்பாங்க. நான் வந்து விழித்து கொண்டிருந்தேனே ஆனால் என்னோடு பேசி கொண்டிருப்பார்கள். அவங்க விழித்து கொண்டு நான் தூங்கிவிட்டேன் என்று சொன்னால் அவங்களும் தூங்கி விடுவார்கள், வாங்க சொல்கிற வரைக்கும் தூங்குவார்கள் அப்படிங்கிற ஒரு ஹதீஸு புகாரில் 1161 ஹதீஸ் இருக்குது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையை தொழுகிறாங்க. இரவு தொழுகை தொழுகும்போது கொஞ்சம் லேட் ஆகிரும். அப்போ மனைவி என்ன செய்வாங்க, அவங்க தூக்கத்துக்கு போயிடுவாங்க, தூங்கிடுவாங்க. தூங்கின பொண்ணை தொழுது முடிச்சுட்டு வந்து பார்ப்பாங்க. மனைவி தூங்காமல் இருந்தால் அவங்களோட பேசி கொண்டிருப்பார்கள். அப்போ சும்மா சாதாரண மனைவிட்ட பேசி கொண்டு இருப்பதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது விரும்புவாங்க பெண்கள். அந்த மாதிரி விரும்புறதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, அவங்கள்ட்ட பேசி கொண்டிருப்பார்கள். இல்லாவிட்டால் அவங்க தூங்கிடுவாங்க. அப்போ இரவுல வெறுமனே இந்த தாம்பத்தியத்தை கடந்து மகிழ்ச்சியாக பேசி கொண்டு இருக்கிறது என்ற ஒரு விஷயம் கூட குடும்பத்தில் இருக்கிறது. அதுகளை வந்து நிறைய பேர் கடைப்பிடித்தாலும் சில பேர் கடைப்பிடிப்பது இல்லை. அதையும் நம்ம என்ன செய்யணும், கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த மாதிரி விஷயம். அது மாதிரி அவங்களுடைய சில ஆசாபாசங்களை வந்து இந்த மரியாதை என்கிற பெயரில் வந்து அவங்கள ரொம்ப அடக்குமுறை செய்து என்ன செய்கிறாங்க, ஒடுக்கி வச்சுக்கிற காட்சியை பார்க்குறோம். மரியாதை கொடுக்கணுங்கிற வகையில் என்ன செய்கிறாங்க, ஒடுக்கி வைத்திருக்கிறாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்கள். ஆயிஷா நாயகி அவர்கள் வந்து வீட்டில் இருக்கும் பொழுது அவங்களோட சேர்ந்து 2 பெண்களும் இருக்கிறாங்க. ஆயிஷா நாயகி வீட்டில் இருக்கிறாங்க. 2 பெண்கள். அந்த பெண்கள் எந்த பெண்கள் என்று சொன்னால் கொஞ்சம் பாடல் பாடக்கூடிய பெண்கள், மியூசிக்கெலாம் கிடையாது, நல்லா பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிற பெண்கள். அவங்க வந்து அந்த புஆஸ் என்று ஒரு யுத்தம் நடந்துச்சு மக்காவில், மதீனாவில். ஹவுஸ் என்ற கோத்திரத்தாருக்கும் ஹஸ்ரஜ் என்கிற கோத்திரத்தாருக்கும் வந்து 120 ஆண்டு கால போர். 120 வருஷம் 2 கோத்திரத்தை நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாம் வந்த பிறகு தான் 2 கோத்திரத்தாரும் அண்ணன் தம்பி ஆனாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு மத்தியில் பல சண்டைகள் நடந்து கொண்டே இருக்கும். அப்போ இவங்க ஹவுஸுடைய கூட்டத்தார்களாக இருந்தார்கள்னா ஹஸ்ரஜை திட்டி பாடல்கள் படிக்கிறது, ஹஸ்ரஜ் கூட்டத்தை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள்னா ஹவுஸுங்கிறவங்களை திட்டி என்ன செய்கிறது, பாட்டு படிக்கிறதுங்கிற ஒரு வழக்கம் வச்சுருப்பாங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டாலும் அந்த புஆஸ்ங்கிற ஒரு பெரிய சண்டை நினச்சி 2 பேருக்கு மத்தியில் அதை பற்றி பாடுவது ஒரு வழக்கமாக வச்சுருந்தாங்க. அப்போ ஆயிஷா நாயிட சேர்ந்த அந்த 2 பெண்களும் அவங்க அந்த பாட்டை படிக்கிறாங்க. என்ன பாட்டு படிக்கிறாங்க, புஆஸ்ங்கிற அந்த போர் நடந்துச்சுல, உள்நாட்டு போர், 2 குழுக்களுக்கு மத்தியில் உள்ள போர், அந்த போர் நடந்ததை பற்றி பாட்டு படிக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பொல்தஜா அலல் ஃபிராஷ், ரசூல்லா வந்து படுக்கையில் உருக்கடிச்சு படுத்திருக்கிறாங்க. வஹவ்வல வஜஹு, முகத்தை வந்து வேறு பக்கம் திருப்பிக்கிட்டாங்க. அதாவது இப்படி ஆயிஷா நாயகி இருந்தாங்கன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி படுத்து ஆயிஷா நாயகியின் பக்கம் பார்க்காம
இந்த பக்கமாக பார்க்குற மாதிரி நினைச்சாங்க, முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. ஏன்னு கேட்டால் ஆயிஷா நாயியோட இன்னும் 2 பேர் இருந்து என்ன செய்கிறாங்க, பாட்டு படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதை ஆயிஷா நாயி விரும்புகிறாங்க, அதை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அபூபக்கர் அவர்கள் வர்றாங்க, மகளை பார்க்கறதுக்கு வர்றாங்க. வந்த உடனே அவங்களுக்கு சரியான கோபமாக போச்சு. ரசூலுல்லாஹ் படுத்து கிடக்குறாங்க, பக்கத்தில் 2 பொம்பளைகளை வச்சுக்கிட்டு நீ பாட்டு படிச்சுட்டு இருக்கிறிய என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, கோவப்பட்டு அவர்களை கடிந்து கொண்டுகிறார்கள். கடிந்து கொண்டு மிஸ்மாரத்து ஷைத்தான் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னாடி வந்து ஷைத்தானுடைய இசைக்கருவிகளா? ரசூலுக்கு முன்னாடி அவன் இசைக்கருவிங்க இசைக்கலை, பாட்டு தான் பாடினாங்க. அவங்கள விட்டு படிக்கணும் விட்டுரு, அவங்க குடும்பம் பாட்டை படிக்கிறாங்க, ஆயிஷா நாய் விரும்புகிறாங்க, அவங்களையும் போய் தடுக்கிற என்று தகப்பனாராக இருக்கிற அபூபக்கர் அவர்கள் ஆயிஷா நாயை கண்டிக்கிறாங்க. அப்படி கண்டிக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாஹுமா, அவங்கள வந்து கண்டிக்காமல் விடு என்று சொல்கிறார்கள். பிறகு அம்மா கஃபல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கவனம் வேறு பக்கம் திரும்பும் பொழுது நான் அந்த பெண்கள்கிட்ட என்ன செஞ்சேன், விரல்னால குத்தி போயிருங்க என்று அனுப்பிவிட்டேன் அப்படிங்கிறாங்க. இது ஒரு குடும்பத்தில் நடந்த ஒரு சின்ன ஒரு சம்பவம். இது புகாரில் 949வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுது ஆயிஷா நாயகி அவர்கள் அவங்க தோழிகள் 2 பேரை வர சொல்லி அவங்கள பாட்டு படிக்க சொல்லி, அந்த ஊரில் எந்த பாட்டை வழக்கமாக புவாசுங்கிற பாட்டை படிப்பாங்களோ அந்த பாட்டை படிக்க சொல்லி அவங்க ஆயிஷா நாயகி கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு செயல் வந்து எந்த குடும்பத்தில் அதுக்கு அனுமதிப்போமா? கணவர் இருக்கும் பொழுது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, படுத்து கிடக்குறாங்க. அவங்க வந்து முகத்தை வேறு பக்கம் திரும்பி இந்த பக்கம் திரும்பி இருந்தால் செஞ்சுருக்க மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை எந்த பக்கம் திரும்பி இருக்கிறதுனால அவங்க அந்த பக்கம் உட்காந்து என்ன செய்கிறாங்க, அவங்க பாட்டு படிச்சுட்டு இருக்கிறாங்க. அது ஒரு அதப்பு குறைவு, மரியாதை குறைவு என்றெல்லாம் நம்ம சமூகத்தில் கருதுறோம்ல. அந்த இதெல்லாம் அந்த மாதிரி மரியாதைலாம் இஸ்லாத்தில் கிடையாது. அவங்க விரும்புகிறத அவங்க செய்கிறாங்க. மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தால் அவங்க பாட்டு படிச்சுட்டு போகிறாங்க. நமக்கு என்ன டிஸ்டர்ப், அதனால் நம்முடைய எந்த வேலை அதனால் பாதிக்குது அப்படின்னு எடுத்துக்கொண்டார்கள். அபூபக்கர் அவர்களுக்கு அது பிடிக்கல. எப்படி ரசூலுல்லாஹ் முன்னாடி வந்து ஷைத்தானுடைய கருவியை படிக்கிறீங்கன்னு சொல்லி கண்டிக்கிறாங்க. அந்த மாதிரி கண்டிக்கும் போது ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, தாகுமா தெரிஞ்சுதான் நடக்குது, தாகுமா விட்டுருங்க, அவள் படிக்கட்டும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் என்ன நம்ம கற்றுத்தர்றாங்கன்னா, மனைவிமார்கள் அவர்களுடைய தோழிமார்கள் அரட்டச்சிட்டு இருப்பாங்க, மார்க்கத்துக்கு விரோதம் இல்லாத சில விஷயங்களை பேசி கொண்டிருப்பார்கள். அப்போ நம்ம கணவர் வீட்டில் இருப்போம், கணவர் வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு வேண்டிய ஆள்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் அது என்ன மரியாதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறிய அப்படின்னு கேட்பாங்க. இவங்களாம் இதுக்கு இங்கே வர்றாங்க என்று கேட்பார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, வர்றாங்க, பாட்டு படிக்கிறாங்க, தந்தை வந்து அதை கண்டிக்கிறாரு. அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்க, தாகுமா 2 பேரை விட்டுருங்க என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் அந்த இல்லற வாழ்க்கையில் வந்து நம்ம எந்த மாதிரியெல்லாம் நெருக்கமாகவும் பெண்களுடைய உணர்வுகளை மதித்து நடந்து கொள்ளணும். அவங்கள பெட்டி பாம்பு மாதிரி அடக்கி வைக்கக்கூடாது. அவங்கள வந்து நம்மளை போல மனித பிறவியில் உள்ளவங்க தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி பொதுவாக பெண்களுக்கு முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன வரும்னா, அதிகமான குடும்பங்களில் அவங்களுடைய இந்த மாதவிடாய் நேரம் வந்துச்சுன்னு சொன்னால் அவங்கள வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க. உலகத்தில் எல்லா சமுதாயத்திலையுமே அந்த மாதவிடாய் நேரத்தில் வந்து வீட்டில் சேர்த்துக்கொள்ள மாட்டார்கள். இஸ்லாத்தில் மாதவிடாயுடைய சட்டம் என்னன்னு கேட்டால், மாதவிடாய் நேரத்தில் தொழுவக்கூடாது, சரியா, கலா செய்ய தேவையில்லை. நோன்பை பொறுத்த வரைக்கும் ரமலானில் வந்து மாதவிடாய் வந்தால் நோன்பை விட்டுறணும், பிறகு அந்த நோன்பை நிறைவேற்றணும். இது போல தான் இஸ்லாத்தில் உள்ள விஷயம். குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது. இந்த மாதவிடாய்க்கு உள்ள சட்டம் என்னன்னு கேட்டால், கணவன் மனைவி மாதவிடாய் நேரத்தில் இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது. மற்றபடி அந்த மாதவிடாய் நேரம்ங்கிற காரணத்துக்காக வேண்டி அவங்கள தொடக்கூடாது, அவங்க பக்கத்தில் உட்காரக்கூடாது, அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கக்கூடாது, அவங்க சமைக்கக்கூடாது, அவங்கள ஒரு ஒதுக்குப்புறமாக ஒதுக்கி வச்சிடணும், கொல்லைப்புறத்தில் போட்டுருணும். இந்த மாதிரியாக அவங்களே தன்னைத்தானே ஒதுக்கி கொண்டு போகிறது, இப்படியெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா பெண்களை வந்து இயல்பாக வரக்கூடிய ஒரு சம்பவம். அது எல்லா பெண்களுக்கும் இறைவன் அமைச்சிருக்கிற அந்த கரு உண்டாவதற்காக வேண்டி செஞ்ச ஒரு ஏற்பாடு. அதில் அருவருக்கிறதுக்கு அசிங்கப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால், மாதவிடாய் இருக்கிற நேரத்தில் இந்த பெண்கள் பரிமாறுவது கூட கூடாதுங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் விளங்கி வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் கூட எப்படி நமக்கு கற்றுத்தர்றாங்கன்னு கேட்டால், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தக்கி ஃபீ ஹிஜ்ரி வானஹாயிலுன், எனக்கு மாதவிடாயாக இருக்கும் நேரத்தில் என் மடியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாய்ந்து கொள்வார்கள், மடியில் தலை வச்சு படுத்துக்குருவாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாய்க்கு மாதவிடாய் நேரமாக இருக்கும். மாதவிடாய் நேரமாக இருந்தால் கூட மனைவி இடத்துல நம்ம தாம்பத்தியத்தை தவிர மற்ற நெருக்கத்தை எல்லாம் கை கொள்ளலாம்.
மனைவியிட வந்து அவங்க படுத்துக்கொள்வார்கள். இப்போ எக்கரவுல் குரான், படுத்துக்கொண்டு குரானை ஓதுவார்கள். அதாவது மனைவியுடைய அந்யோன்யத்தை காட்டுவதற்காக வேண்டி மனைவியின் மடியில் படுத்துக்கொண்டு, அந்த மனைவிக்கு மாதவிடாய் நேரம், அப்படி படுத்துக்கொண்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இப்படி ஏதாவது குரானுடைய வசனங்களை படுத்துக்கொண்டே ஓதுவார்கள். படுத்துக்கிட்டு ஓதுவது மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. அந்த மாதிரி ஓதுவார்கள்ன்ற பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை எல்லாம் நம்ம என்ன செய்யணும், அவங்களோட அந்யோன்யத்தை கடைப்பிடிக்கணும். மாதவிடாய் நேரமாக இருந்தால் கூட நெருக்கமாக இருக்கிறது, அவங்களோட அன்பாக பேசுவது, அதெல்லாம் வந்து கவனத்தில் கொண்டு வேண்டும். அதே மாதிரி வந்து மனைவிமார்களுக்கு உணவு கொடுக்குற நம்முடைய கடமை, அதை நம்ம விளங்கி வச்சுருக்கிறோம். உணவு கொடுப்பதிலே நல்ல முறை என்ன முறை என்று கேட்டால், நீங்கள் சில நாட்களாவது சில நேரங்களிலாவது மனைவிக்கு உணவை ஊட்டிவிட வேண்டும். ஊட்டி விடுவது என்பதை வந்து கூட்டு குடும்பத்தில் பெரிய ஒரு பயங்கரமான குற்றமாக போயிடும். அவர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அதையெல்லாம் உடைக்கணும். மாமியாராக இருக்கிறவங்களும் கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு சொல்லணும். அது பெரிய தப்பான இது மாதிரி கணவன் மனைவி ஒன்றா சேர்ந்து உட்கார விட மாட்டாங்க. நிறைய வீடுகளில் வந்து மாமியார் இருந்தாங்கன்னா என்ன பக்கத்தில் போய் உட்கார்றேன், பக்கத்தில் போய் உட்கார்றதுன்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. மனைவி கணவன் பக்கத்தில் உட்காருவா, அதையெல்லாம் ஒரு குறை மாதிரி நினைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இது புகாரில் 56வது ஹதீஸில் இருக்கிறது, இன்னக லன் துன்ஃபிக நஃபகத்தன் தபுத்தகை பிஹா வஜ்ஹல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி நீ எந்த ஒன்றை செலவு செய்தாலும் இல்லா உஜிர்த்த அலைஹா, அதற்கு உனக்கு கூலி தரப்படும். எந்த அளவுக்கு என்றால் ஹத்தாமா தஜஅலு ஃபீ ஃபமி மிராத்திக, உன் மனைவியின் வாயில் நீ ஊட்டி விடுகிறாயே அது உள்பட கூலி தரும், கூலி பெற்று தரும்னு சொல்கிறாங்க. அப்போ மனைவிமார்களுக்கு கணவன் மனைவி எப்படி இருக்கணும்னு கேட்டால், ஒருத்தருக்கு ஒருத்தர் உணவை ஊட்டி விடணும். அவர் கை இருக்க அவர் சாப்பிட்டுக்குருவார், உங்களுக்கும் கை இருக்க சாப்பிட்டுக்குருவார், அதெல்லாம் பிரச்சனை. அப்படி ஊட்டி விடும்போது என்ன ஆகும்னு கேட்டால், நம்மளை வந்து கணவர் நேசிக்கிறாரு. மனைவி ஊட்டி விடும் பொழுது அதையும் ரசிக்கும் பொழுது நம்மளை மனைவி நேசிக்கிறாள். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டு உணவு உட்கொள்வதை கூட என்ன செய்கிறாங்க, அதெல்லாம் நல்ல பண்பாக மார்க்கத்தில் சொல்லி இருக்கும் பொழுது குடும்ப பெரியவர்கள் அதை குறையாக சொல்லக்கூடாது. அந்த மாதிரி கணவன் மனைவி நெருக்கமாக இருக்கிறது, ஒன்றா அமர்ந்து சாப்பிடுவது, ஒன்றா உட்காந்து சாப்பிடுவது பஞ்சாயத்தை கூட்டுறீங்களே. அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் இதை ஏன் சொல்கிறாங்க? அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இது புகாரில் இருக்க, முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் இருக்குது, எனக்கு மாதவிடாய் நேரம், அந்த நேரத்தில் வந்து எனக்கு மாதவிடாய் நேரத்தில் நான் வந்து தண்ணி குடிப்பேன். தண்ணீர் குடித்து விட்டு அந்த தண்ணீர் குடித்த பாத்திரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கொடுப்பேன். அவர்கள் என்ன செய்வார்கள்னா அந்த குவளையிலிருந்து தண்ணி குடிப்பாங்க. எப்படி குடிப்பாங்களா என்று சொன்னால், நான் எந்த இடத்தில் வாய் வைத்து கொடுத்தேனோ அந்த இடத்தில் வாய் வைத்து குடிப்பார்கள். ஃபயலோ ஃபாஹு அலா மூலிஃபிய, நான் வாய் வைத்து குடித்து விட்டு கொடுப்பேன். எந்த இடத்தில் வாய் வைத்து நான் குடித்தேனோ அந்த இடத்தில் வாய் வைத்து ரசூலுல்லாஹ் குடிப்பார்கள். அப்போ கணவன் மனைவியருக்கு மத்தியில் கணவன் சாப்பிட்டதை மனைவி சாப்பிடக்கூடாது, மனைவி சாப்பிட்டதை கணவன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இஸ்லாத்தில் கிடையாது. அந்த எச்சில் மாதிரி நினைக்கிறாங்கல்ல, அப்படி கிடையாது. எந்த அளவுக்குன்னா, இது மாதவிடாயாக இருக்கும்போது சாதாரண நேரத்தில் நடந்திருக்கிறாங்க. மாதவிடாய் ஏற்பட்ட நேரத்தில் வந்து நான் தண்ணியை குடிச்சு ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்தேன் என்று சொன்னால் அதே இடத்தில் வாய் வைத்து அவங்களும் குடிப்பார்கள் என்று சொன்னால், கணவன் மனைவியிற்கு மத்தியில் பொதுவாக மனிதன் வந்து அடுத்தவங்களுடைய வாய் வச்ச இதை வந்து விரும்ப மாட்டான், எச்சிலை விரும்ப மாட்டான். மனிதனுடைய இயல்பாகவே அது இருந்து கொண்டு இருக்கிறது. அப்படி இருந்தால் கூட கணவன் மனைவி உறவு வந்து அதுக்கு விட்டது இல்லை, அது பார்க்க தேவையில்லை, இதையெல்லாம் கூட நான் சகிச்சுக்கிறேன், இதை நான் விரும்புகிறேன் அப்படின்னு காட்டினால்தான் அந்த இருவரும் ஈருடல் ஓர் உயிருங்கிறாங்கல்ல, அந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்காங்கன்னு வரும். அந்த நெருக்கம் அதிகரிக்கும். அந்த மாதிரி வந்து நடந்து கொண்டார்கள்னு சொன்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கம் அதிகரிக்கும் என்பது பார்க்குறோம். அதே மாதிரி வந்து சில எலும்புகளை வந்து கடித்து விட்டு மாதவிடாய் நேரத்தில் நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பேன், நான் எந்த இடத்தில் வைத்து கடித்தேனோ அந்த இடத்துல அவங்களும் என்ன செய்வாங்க, கடித்து அதை சாப்பிடுவார்கள் அப்படின்னு சொல்லி ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க. அப்போ நான் தண்ணியை குடிச்சிட்டு கொடுப்பேன், அந்த தண்ணியை நான் வாய் வைத்த இடத்தில் வைத்து அவங்களும் குடிப்பார்கள். நான் வந்து ஒரு எலும்பை கடித்து விட்டு கொடுப்பேன், நான் எந்த இடத்துல வச்சு கடிச்சேனோ அந்த இடத்துல வச்சு அவங்க கடிப்பார்கள் என்று சொன்னால், அவள் கணவன் மனைவி இந்த வாயில் எச்சி அந்த எச்சிலாம் வந்து என்ன செய்யல, ஒருத்தருக்கு ஒருத்தர் அருவருப்பாக பார்க்கக்கூடாத அளவுக்கு ஒரு நெருக்கமான உறவு. இது வேற யார்கிட்டையும் இதுலையும் நம்ம வந்து இப்படி செய்ய மாட்டோம். செஞ்சாலும் தப்பு இல்லை, பொதுவாக நம்ம செய்ய மாட்டோம். கணவன் மனைவி அல்லாத எந்த ஒரு உறவுலையும் இதை வந்து யாரும் பேண மாட்டோம். இப்போ கணவன் மனைவி இந்த மாதிரி செய்கிறதெல்லாம் கூடுமா, அது நான் எச்சி வச்சு தர்றேன் அப்படின்னு நாங்கள் நினைக்கலாமான்னா அப்படி இஸ்லாத்தில் கிடையாது. இதெல்லாம் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதை காட்டுவதற்கான சம்பவங்கள். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில்
நம்ம எப்படி உலகத்தெல்லாம் முடிவு பண்ணி வச்சுருக்கோம்னு கேட்டால், வீட்டு வேலைகள் வந்து இன்னென்ன வேலை பொம்பளைகளுக்கு வேலைன்னு வச்சுருக்குறோம், இன்னென்ன வேலை ஆண்கள் வேலைன்னு வச்சுருக்குறோம். பெண்களுடைய வேலைன்னா என்ன? சமையல் செய்கிறது பூரா அவங்களுடைய வேலை, அது தொடர்பான அனைத்தும். அதே மாதிரி வீட்டை கூட்டுறது பெருக்கிறது அது பூராவுமே அவங்களுடைய வேலைன்னு வச்சுருக்குறோம். அது மாதிரி பாத்திரங்களை கழுவுறது, ட்ரெஸ்ஸுகளை சுத்தப்படுத்துறது அதெல்லாம் கூட அவங்க வேலைன்னு வச்சுருக்குறோம். அதை படுக்கையை விரிக்கிறது கூட அவங்க வேலை தான். இவர் படுக்கிற பாயை கூட என்ன செய்யணும், அவங்க தான் விரிக்கணுங்கிற அளவில் நம்ம வச்சுருக்குறோம். அப்போ இன்னென்ன வேலைகள் பெண்களுக்குன்னு நம்ம பிரித்து வச்சுருக்கோம் இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரி இருப்பாங்களான்னா இருக்க மாட்டாங்க. வீட்டில் இருக்கும்போது என்ன செய்வாங்க என்று ஆயிஷா நாயகிட்ட வந்து ஒருத்தர் கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, மாக்கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்னவு ஃபி அஹ்லிஹி, வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க? வீட்டுக்கு வந்துட்டீங்க, வீட்டுக்குள்ளே 2 பேர் இருப்பீங்களா, அப்போ என்ன செய்வாங்க? அந்த நேரத்தில் கேட்குறாங்க. அவங்க என்ன செய்வார்கள் என்று கேட்டால், கான ஃபி மிஹ்னத்தி அஹ்லிஹி, அவங்க குடும்பத்தில் மனைவிமார்களுடைய வேலைகளில் சேர்ந்து அவங்களும் செய்வார்கள். வீட்டு வேலையில் தொழிலுக்கு போகிறோம், வியாபாரத்துக்கு போகிறோம், ஆண்கள் வந்து பெரும்பாலும் வெளி வேலைக்கு போயிடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரி ஒரு வியாபாரியாகலாம் இருக்க கிடையாது. நபி ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தார்கள். அதுக்கு பிறகு வியாபாரம் அதெல்லாம் செய்யலை, வீட்டில் தான் இருக்கிறாங்க. வருமானத்துக்கு வேறு ஒரு பண்ணை, ஆட்டு பண்ணை வைத்து ஏற்பாடு பண்ணி இருந்தார்கள். எல்லா நேரமும் எங்கே இருப்பாங்க? ஒன்று பள்ளிவாசல் விட்டால் வீடு, இல்லைன்னா போர். இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையாக இருந்தது. அப்போ எல்லா இடத்துலையும் வீட்டில் இருக்கும் பொழுது அப்போ அவங்களுக்கு வேறு போய் வெளியில் நேரத்தை ஒதுக்கி எதுவும் செய்யணுங்கிற ஒரு சுமையெல்லாம் அவங்க இல்லை. அப்படியானவர்களாக இருந்தோம் என்று சொன்னால், வீட்டு வேலைகளில் வந்து காய்கறி நறுக்கிறாங்களா, நம்மளும் சேர்ந்து உட்காந்து அதை நறுக்கி கொடுக்கணும். பாத்திரம் கழுவணுமா, நம்ம 2 பாத்திரத்துக்கு அதெல்லாம் வந்து பொம்பளை வேலைலாம் கிடையாது. கணவன்மார்களாக இருக்கிறவங்க, சரி நம்ம மனைவி அந்த வேலையை செய்கிறாங்க, நம்மளோட கூட போய் நின்று அந்த வேலையை செஞ்சோம் என்று சொன்னால், அந்த மனைவியுடைய மனசில் என்ன வரும் என்று கேட்டால், இந்த கணவன் வந்து நம்மளை வந்து ஒரு வேலைக்காரியாக நடத்தலை, சக தோழியாக நடத்துகிறான், நம்ம செய்கிற வேலை அவனும் சேர்ந்து பங்கெடுக்கிறான், செய்ய போனாலும் விட மாட்டாங்க அதிகமான பேர். சும்மா ஒரு பேரளவுக்காக நீங்கள் செஞ்சீங்கன்னா கூட அது பெரிய நெருக்கத்தை உண்டாக்கிறோம். உங்களுக்கு வந்து அந்த சண்டை சச்சரவு கசப்பு பூசல் இதுக்கெல்லாம் முத்தி போகுது பாருங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னால், இந்த மாதிரியான விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள்ல எல்லாம் நம்ம வந்து ஒரு டிஸ்டன்ஸு, ஒரு தூரத்தை மெயின்டைன் பண்ணுறதுனால தான் வருது. வீடு சுத்தம் இல்லாமல் இருக்குது, ஜன்னல்லாம் அழுக்காக இருக்குது, வீட்டில் சும்மா இருக்கிறீங்க, அவங்க தான் சமைச்சு விட்டு அவங்க தான் எல்லாம் பண்ணிவிட்டு அவங்க தான் வந்து துடைக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்களே செய்யலாமா? அதை நீங்கள் டேபிளில் துடைக்கலாம், நீங்கள் வந்து இப்போ ஜன்னல்கள்லாம் துடைச்சி வைக்கலாம், என் விளக்கமாக எடுத்து கூட்டலாம். அது கூட்டுறது பொம்பளை வேலை, சமைக்கிறது ரொம்ப இப்படி ஏதாவது இருக்குதா? எந்த வேலைனாலும் யார் வேணாலும் செய்யலாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது என்ன செய்வாங்க? கானஃபி மிகுனத்தி அஹ்லிஹி, வீட்டாருடைய வேலையில் பங்கெடுத்து கொண்டு இருப்பார்கள். ஃபைதா ஹலரத்தி ஸலாத்து காம இல ஸலா, தொழுகைக்கு அங்கே வாங்க சொன்ன உடனே என்ன செய்வாங்க? உள்ளே போயிடுவாங்க. உடனே பள்ளியும் வீடு ஒட்டுனது தானே. அப்போ தொழுகை நேரம் வரைக்கும் வீட்டில் தான் இருப்பாங்க. ஒவ்வொரு தொழுகையை முடிச்சுட்டு உள்ளே வந்தாங்கன்னா மருத்துவர் வீட்டில் தான் இருப்பாங்க. வீட்டில் இருக்கும்பொழுது என்ன செய்வாங்கன்னா, மனைவிமார்கள் ஏதாவது வேலை செய்து கொண்டு இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த வேலையில் அவர்கள் துணையாக இருப்பார்கள். இது துணையாக இருப்பதுங்கிறது கௌரவ குறைவு. நம்ம என்ன நினைக்கிறோம்? பொம்பளை வேலை செய்கிறான் அப்படிங்கிற மாதிரி தப்பாக நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. அதில் நம்ம பங்கெடுத்து கொள்ள வேண்டும். இது புகாரில் 6039 ஹதீஸில் இருக்குது. அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸில் உருவாங்கிறவங்க கேட்குறாங்க ஆயிஷாட்ட, யா உம்முல் முமினின், மூமின்களின் தாயே, ஐயஷையின் காண யஸ்னோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா காண இன்றைக்கு, உங்கள் வீட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போது, உங்களோட தங்கி இருக்கும் பொழுது வீட்டில் அவங்க என்ன செய்வாங்க என்று கேட்கும் பொழுது இந்த புகாரில் சொன்ன விவரத்தோட கூடுதல் விவரங்கள் வருது. வீட்டு வேலை செய்வாங்கன்னு சொல்லிவிட்டு, யஹ்சிஃபு நஅலஹு, அவங்களுடைய செருப்பை அவங்களே தைத்து கொள்வார்கள். ஓ யஹீத்து சௌபஹு, அவங்களுடைய ஆடைகளில் உள்ள கிழிசல்களை அவங்களே தைத்து கொள்வார்கள். ஓ ஏற்கவு தல்வஹு, அவங்களுடைய வாளியை என்ன செய்வாங்க? அது ஒட்டு போல் வாளினா தோளில் தானே வாளி இருக்கு, அதில் உள்ள டேமேஜை எல்லாம் சரி பண்ணுவார்கள். வீட்டுக்குள்ளே இருந்தார்கள் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்தில் செருப்பு ரிப்பேர்லாம் கிடையாது. ஏன்னா செருப்பு தூக்கி விட்டு வேறு வாங்கிட்டு போயிடுறோம், யூஸ் துறை தான் போகலாம். அந்த காலத்தில் ஒரு செருப்பை என்ன செய்வாங்க? 20 வருஷம் 10 வருஷம் தான் போட்டுட்டு இருப்பாங்க. வாரம் வந்து போச்சுன்னா வாரம் மட்டும் வாங்கி போடுவாங்க. அப்படி ஒரு காலம். அப்போ அதுக்கு முந்தின காலத்துல எல்லாம் செருப்பு என்ன செய்வாங்க? ஒரு செருப்புன்னு வாங்கிட்டோம்னா தச்சு அது திருப்பி ஏதாவது டேமேஜ் ஆனால் சரி பண்ணி போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது தன்னுடைய செருப்பில் ஏதாவது பிரச்சனை பஞ்சர் இருந்தால் அதை அவங்களே சரி பண்ணுவாங்க. செருப்பை எடுத்து அவங்களே செய்வாங்க, அவங்க சரி பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து ஆடையில் ஏதாவது கிழிசல் இருக்கும். இப்போ கிழிசல் ஆடையில் அந்த காலத்தில் யாரும் போட மாட்டோம். அந்த காலத்தில் வந்து ஆடைகள்லாம் போதுமானதாக இருக்காது. ஒரு சட்டைக்கு மேலே மறு சட்டை இருக்காது. கிழிஞ்சு போச்சுன்னு சொன்னால் அதை தச்சு தான் போடுவாங்க. அதை வந்து புது ஆடை எடுத்துலாம் போட மாட்டாங்க.
அப்போ அந்த மாதிரி கிழிசல் இருந்துச்சுன்னா என்ன செய்வாங்க, அவங்க சட்டைகளுக்கு நம்ம எப்படி வச்சுருக்குறோம், பெண்கள் தான் என்ன செய்யணும், ஆண்கள் சட்டை இல்லாத பிரச்சனை தைக்கணும், தேய்க்கணும், மடித்து வைக்கணும், அவங்க தான் எல்லாம் செய்யணும். இப்படியான ஒரு நிலைப்பாட்டை நாம் இருக்கிறோம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கூட வீட்டில் செய்கிறாங்கன்னு சொன்னால் அவள் மனைவியை வேலைக்காரியாக நடத்துகிறது அர்த்தம். இதெல்லாம் மனைவிமார்கள் தான் செஞ்சு ஆகணும்னு ஒரு எழுதப்படாத ஒரு விதியை வைத்துக்கொண்டு அவர்களும் திணிக்கும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு பெரிய மனசால் நினைப்பாங்க. சும்மா வீட்டில் உட்காந்துருக்காரு, நம்ம வேலையில் கொஞ்சம் பங்கெடுத்தா என்னன்னு உள் மனசில் அடி மனசில் இருக்கும். நீங்கள் பங்கெடுத்துறீங்கன்னா நீங்கள் ஏங்க சிரமப்பட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அது ஒரு விஷயம். அப்படி செய்வதால் என்ன ஏற்படும் என்று கேட்டால் உங்களுக்கு மத்தியில் உள்ள அந்த கசப்பு நீங்கிடும். மனைவியோடு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்ன செய்யணும், நாட்களை ஒதுக்க வேண்டும். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எதிரான காரியங்களை எல்லாம் விட்டு விலகி கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வணக்க வழிபாடுங்கிற பேரில் கூட சில பேர் என்ன செய்வாங்க, மனைவிக்கு செய்கிற கடமையை விட்டு வணக்கத்தில் மூழ்கி விடுவார்கள். பல பேர் நடந்திருக்கிறாங்க. இந்த விஷயங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனத்துக்கு வரும் பொழுது அதை கண்டித்து அவங்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரியான சம்பவங்கள் நிறைய இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு தர்தான்னு ஒரு சஹாபி, அவரே மதீனாவாசி, உள்ளூர்வாசி. சல்மான் ஃபார்சிங்கிறவர் ஒரு சஹாபி, அவர் ஃபார்சின்றால ஈரான்லேருந்து வந்தவர், வெளியூர்வாசி. அப்போ வெளியூர்லேருந்து வந்த அவரையும் உள்ளூர் ஆளையும் சேர்த்து நீங்கள் 2 பேரும் சகோதரர்களாக இருங்க. அப்போ நிறைய பேர் செஞ்சாங்கல்ல, நிறைய பேருக்கு ஹிஜ்ரத்து செஞ்சு வந்த ஆட்களை மதீனாவில் உள்ள ஒரு ஆளோட ஜாயிண்ட் பண்ணி நீங்கள் 2 பேரும் சகோதரராக இருங்கன்னு சொல்லிடுவாங்க. சொன்ன பிறகு அவங்க தேவையில்லை அடிக்கடி நண்பர்கள் மாதிரி என்ன செய்வாங்க, வரப்போ இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் சல்மான் அபு தர்தா பார்க்க வர்றாரு. எல்லாம் அவங்களுக்குள்ளே பிரித்து கொடுத்துறாரு, ஒரு பக்கம் இருப்பார். இருந்தாலும் சகோதரன் ஆக்கிட்ட காரணத்தினால சல்மான் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அபு தர்தா வீட்டுக்கு வர்றாரு. அபு தர்தாவுடைய வந்தால் அபு தர்தா இல்லை, அவங்க மனைவி தான் இருக்கிறாங்க. அவங்க மனைவியை பார்க்குறாரு. மனைவி என்ன மாதிரி இருக்கிறாங்கன்னு கேட்டால் ரொம்ப முத்தபதிலத்தன் சொன்னால் ரொம்ப ஒரு வேலை வெட்டிக்கெல்லாம் பயன்படுத்துகிற ஆடை இருக்கும்ல, அந்த மாதிரி ஆடை அணிந்தவர்களாக, சமையலர் நிற்கும் போது ஒரு ட்ரெஸ் பண்ணியிருப்போம்ல, அந்த மாதிரியான ஒரு ஆடை அணிந்த ஒரு நிலையில் அந்த மனைவி இருக்கிறாங்க. அதாவது எதுலையும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், பெண்கள்னால் கொஞ்சம் அலங்கரித்தானே இருப்பாங்க, போட்டு இந்த காலத்தில் அப்படி இருக்கிற மாதிரி. அந்த காலத்தில் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு உள்ள ஒரு அழகான ஒரு வடிவத்தில் இருக்கத்தான் விரும்புவாங்க. இங்கே பார்த்தோம் என்று சொன்னால் அவங்க ஒரு பங்கர மாதிரி ஒரு தோற்றத்தில் என்ன செய்கிறாங்க, அவங்க காட்சி அளிக்கிறாங்க. அப்போ சல்மான் கேட்குறாரு, மாஷா அவனுக்கு ஏன் இப்படி இருக்கிறீங்க, ஏன்னா கணவருக்கு அவங்களுக்கு பிரச்சனை போல இருக்குது, அல்ல ஒழுங்காக கவனிக்கலையா, ஒழுங்காக நல்லதுக்கிட்ட செய்ய மாட்டேங்கிறாரா என்பதற்காக வேண்டி என்னவா விஷயம்னு கேட்குறாங்க. அப்போ அந்த மனைவி சொல்கிறாங்க, அபு தர்தாவுடைய மனைவி சொல்கிறாங்க, அஹூக்கு அபு தர்தா, உங்களுக்கு சகோதரராக அபு தர்தா ஒருத்தரை நியமிச்சு விட்டாங்களே, அவரை பொறுத்த வரைக்கும் லைசலஹு ஹாஜத்துன் ஃபி துன்யா, அவருக்கு துன்யாவில் எந்த தேவையுமே இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம். அழகாக ஒரு வார்த்தையில் அடைக்கிறாங்க. நான் மனைவின்னு ஒருத்தர் இருக்கிறேன், மனைவியோட மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிற டாபிக் அவர்கிட்ட இல்லை, அவருக்கு எந்த ஹாஜத்துமே இல்லாமல் இருக்குது, எந்த தேவையுமே இல்லை, நான் இப்போ எதுக்கான அலங்கரிக்கணும், நான் எதுக்கான நீட்டாக இருக்கணும் என்று அவங்க சொல்கிறாங்க. இப்படி சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது அபு தர்தா வந்துடுறார். அந்த கணவர் வெளியே போயிருந்தவர் வந்துடுறார். வந்தவொன்னு என்ன செய்கிறாருன்னா வேக வேகமாக சல்மானுக்கு சாப்பாட்டை ரெடி பண்ணுறாங்க. சாப்பாட்டை ரெடி பண்ணிவிட்டு அப்போ சல்மானுக்கு தான் ரெடி பண்ணுறாரு. சாப்பாடை ரெடி பண்ணிட்டு சாப்பிடுன்னு கூப்பிட்றாங்க. அப்போ அபு தர்தா என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நான் நோன்பு வச்சுருக்கேன், நீங்கள் சாப்பிடுங்க. வெளியே போயிட்டு வர்றாரு, சாப்பாடு வைக்கிறாங்க. சாப்பிட சொல்லும்போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நான் நோன்பு வைக்கிறேன், நோன்பு வச்சுருக்கிறேன். அப்போ சல்மான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நீ சாப்பிடாட்டி நான் சாப்பிட மாட்டேன், நீ சாப்பிட்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். அப்போ என்னடா செய்கிறேன்னு சொல்லி நோன்பை முடிச்சுட்டு சாப்பிட்டார். இந்த மாதிரி ஒரு விருந்துக்காக வேண்டி நோன்பு முறிக்கலாம், ரமலான் நோன்பு முடிச்சிடக்கூடாது. கடமை இல்லாத நோன்பாக இருக்கும் என்று சொன்னால் நோன்பு வச்சுட்டோம், ஒரு விருந்தாளி வந்துட்டாங்க, அது மாதிரி சேர்ந்து சாப்பிட்றதுக்கு முறிக்கலாமான்னா முறிக்கலாமுங்கிறது நீ தான் ஆதாரமே. இதுதான் ரசூலுல்லாஹ்ட்ட பின்னாடி போகும்போது அங்கீகரிச்சிக்கிறாங்கல்ல. அவர் சாப்பிட்றார். சாப்பிட்டவுடனே அன்றைக்கி அங்கே தங்குறார். அவர் இரவு நேரம் ஆன கூட என்ன கவனிக்கிறாரு. அபு தர்தா என்ன செய்கிறாருன்னு எழுந்து தொழ ஆரம்பிக்கிறார். ராத்திரி ஆன உடனே பகல் பொழுது போகுது, மத்தியானம் ராத்திரி சாப்பாடு போகுது, இஷா தொழுகைலாம் முடியுது. அதுக்கப்புறம் என்ன செய்வோம், எல்லாரையும் படுத்து தூங்கிடுவோம்ல. இவர் என்ன செய்கிறாருன்ட்டா இரவான உடனே ரஹப் அபு தர்தா யக்கூமு, அபு தர்தா எழுந்து என்ன செய்கிறாரு, இபாதத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிடுறார். அப்போ இவர் சல்மான் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் கவனிச்சு தானே இருக்கிறாரு, தூங்க பேசாமல் எந்திரிக்காதுன்னு சொல்லி தூங்குங்கிறார். அவர் படுத்து தூங்கிடுறார்.
கொஞ்ச நேரம் ஆனவனை பார்க்குறாரு, இவர் கவனிக்கலன்னு தெரிஞ்சுட்டு முடிச்சுட்டு மறுபடியும் சும்மா தகப்பை எக்குமும் மறுபடியும் எந்திரிக்கிறார். எதுக்கு அவனி வழக்கம் போல் தொழுவதற்காக வேண்டி இரவு பூரா நின்று தொழுவார் போல இருக்கிறார். அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மறுபடியும் தூங்குன்றார். அப்போ தூங்கிடுறார். இரவுடைய கடைசி நேரம் வரும்ல, அதாவது சுபுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த நேரம் வரும் பொழுது சல்மான் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவரே எழுப்புற இப்போ எந்திரி, அதாவது அவர் 8 மணிக்கு எந்திரிக்க ஆரம்பிக்கிறார், 9 மணிக்கு எந்திரிக்க ஆரம்பிக்கிறார், 10 மணிக்கு எந்திரிக்கிறார் தொழுவதற்காக வேண்டி, 11க்கு எந்திரிக்கிறார். எந்திரிச்சா சுப்பு வரைக்கும் தொழுவார் போல இருக்குது. இந்த மாதிரி இரவு பூரா நின்று வணங்குறது தான் அவருடைய வேலையாக இருந்திருக்கு. அந்த ஒரு நாளில் அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. அப்போ 2 தடவை அவர் தொழுவதற்காக எந்திரிக்கும் பொழுது அவரை தடுக்கிறார், படுத்து தூங்குங்கிறார், தொழ விட மாட்டேங்கிறார். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டால் பகலின் இரவுடைய கடைசி வரும் பொழுது இப்போ எந்திரின்னு சொல்லிட்டு 2 பேர் தொழுவோம் என்று சொல்லி இருவரும் தொழுகிறார்கள். தொழுது முடித்த உடனே சல்மான் சொல்கிறாரு, யாருக்கு அபூ தர்தாவுக்கு ஒரு போதனை, ஒரு அறிவுரை சொல்கிறார். இன்னலி ரப்பிக்கு அலைக்க ஹக்கா, உன் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்னு சில கடமைகள் இருக்கின்றன. ஒளி நப்சிக்கு அலைக்க ஹக்கா, உனக்கு செய்கிற கடமைன்னு சில கடமை இருக்கிறது. ஒளி அகலிக்க அலைக்க ஹக்கா, உன்னுடைய குடும்பத்தாருக்கு செய்கிற கடமைன்னு சில கடமைகள் இருக்கிறது. ஃபாத்தி குல்லதி ஹக்கின் ஹக்கஹு, ஒவ்வொருத்தருடைய ஹக்கை உரிமையை நீ கொடுத்துரு. அல்லாஹுக்கு செய்கிற கடமையை அல்லாஹுக்கு செய், உனக்கு செய்கிற கடமை இருக்கு இல்லையா, அதுக்குள்ள கடமையை செய், உன்னுடைய மனைவிக்கு செய்கிற கடமையை ஒழுங்காக செய்யன்னு சொல்லி அறிவுரை சொல்கிறார். அறிவுரை சொன்னாலும் இவருக்கு பிடிக்கலை. என்ன பிடிக்கலை? இரவையெல்லாம் கெடுத்து விட்டார். எவ்வளோ தொழுதுருப்போம், நோம்பையும் கெடுத்து விட்டார், ராத்திரி பூரா வணங்குறதெல்லாம் குறைச்சி விட்டார், இவர் கடைசி நேரத்தில் தொழு வச்சு விட்டார், எவ்வளோ தொழுதுருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் வந்தவுடனே அவர் என்ன செய்கிறாருன்னா ரசூலுல்லாஹ்ட்ட வர்றார். புகார் சொல்கிறதுக்கு தான் வர்றார். அபூ தர்தா போய் என்ன செய்கிறாரு, ரசூலுல்லாஹ்ட்ட அல்லாஹ்வுடைய தூதரை, நான் எப்படி அல்லாஹ்வுக்காக தொழுகிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணினேன், இது மாதிரிலாம் நடந்துச்சு, இவர் இந்த மாதிரி சொல்லிவிட்டார் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, சதக்க சல்மான், சல்மான் உள்ளதைத்தான் சொல்லியிருக்கிறார், அவர் சொன்னது உண்மை. எது உண்மை? உன்னுடைய ரப்புக்கு ஒரு கடமை இருக்குன்னு சொன்னது, உனக்கே ஒரு கடமை இருக்குன்னு சொன்னது, உன் மனைவிக்கு ஒரு கடமை இருக்குன்னு சொன்னது, ஒவ்வொருத்தருக்குரிய கடமை நீ அவங்களுக்குரிய ஒழுங்காக கொடுத்துரு என்று சொன்னது, வச்ச நம்ம விட சொன்னது, இது எல்லா விஷயத்திலையுமே சதக்க சல்மான், சல்மான் தான் கரெக்டாக சொல்லியிருக்கிறார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ மனைவியரோடு சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துவதை கல்யாணம் பண்ணுறீங்க. அப்போ இறை வணக்கத்து அந்த ஊரில் இருந்து கொண்டு இறை வணக்கத்தில் ஈடுபடுவதற்காக வேண்டி மனைவிமார்களை விட்டு புறக்கணிச்சுட்டு இருக்கிறதை ஒரு பெரிய அந்த மனைவி எப்படி பாதிக்கப்பட்டு வர இருக்கிறாங்க. இவருடைய நடப்பை பார்த்து விட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் கூட ஒழுங்காக நல்ல அலங்காரமாக பண்ணுறதில்ல, இருக்கிற ரொம்ப பழசப்பட்டை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல ஒரு தரமான ஒரு உயர்தரமான ஆடைகள் இருந்தால் கூட அவங்க யூஸ் பண்ணுறதில்லை. யாருக்கு போட்டு யார் பார்க்க போகிறா இதெல்லாம் என்கிற அளவுக்கு அவங்க ஆயிட்டாங்கன்னு சொன்னால் அப்போ பல விஷயங்கள் விளங்குகிறது. பெண்கள் நீங்கள் இந்த மாதிரி வணக்கம் வழிபாடு முழுசாக மூழ்கி அப்படி ஒருத்தங்க இருக்காங்கிறதே மறந்துட்டீங்கன்னு வைங்க, அவங்க அந்த அலங்காரங்கள்லாம் உலகத்தை வெறுத்துருவாங்க, ஒரு விரக்திக்கு வந்துடுவாங்க. ஏதோ ஒரு மனைவிங்கிற ஒரு இருப்பாங்களே தவிர அவங்களுக்கு உளப்பூர்வமாக அவங்களால இருக்க முடியாது என்பதை அந்த உம்மு தர்தாவுடைய அபூ தர்தா மனைவியுடைய அந்த செயல் காட்டுது. அது போக நம்ம இதிலிருந்து தெரிந்து கொள்கிற விஷயம் என்னன்னு கேட்டால், இன்றைய நவீன காலத்தில் பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி கல்யாணம் பண்ணுறீங்க. கல்யாணம் பண்ணி 3 மாதத்தில் வெளிநாட்டுக்கு போயிடுறீங்க. கல்யாணம் பண்ணுறதுக்கு வர்றீங்க, 3 மாதமோ 2 மாதமோ சந்தோஷமாக இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு போயிடுறீங்க. வெளிநாட்டுக்கு போய் பல வருஷங்கள் 3 வருஷம் 5 வருஷம் இருக்கிறீங்க. ஒரு மனிதன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த வயசில் வாழ வேண்டிய வயசு தானே. நமக்கு நிறைய தேவைகள், காசு பணம்லாம் தேவை இருக்குது. அந்த காசு பணம்லாம் எதுக்கு தேவை என்று சொன்னால் சோறு திங்கிறதுக்கு தேவை கிடையாது, அது இந்த நாட்டில் சம்பாதிக்கலாம். அதாவது ஒரு மேம்படுத்தி கொள்வதற்கு தான் தேவை, வசதி வாய்ப்புகளை அதிகரித்துக் கொள்வதற்கு தான் தேவை, சுவையாக சாப்பிடுவதற்கு தேவை, வகை வகையாக சாப்பிடுவதற்கு தேவை, அணிகலன்களுக்கு காசு தேவை, சொந்த வீடு கட்டுவதற்கு பணம் தேவை, அதாவது உயர்ந்த ஒரு தொழிலை ஆரம்பிப்பதற்கு பணம் தேவை. இப்படியெல்லாம் தேவை இருந்தாலும் இதுக்கு தான் வெளிநாட்டுக்கு போகிறீங்க. ஆனால் இந்த மனைவியோடு சந்தோஷமாக இருக்கிறது உங்கள் கடமை இல்லையா? உங்களுக்கு மாதிரி அவங்களுடைய உணர்வு இருக்குமே இல்லையா? அப்போ கல்யாணம் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்டுக்கு ஃபோன்லேயே குடும்பம் நடத்தி கொண்டிருந்தீர்களே, ஆனால் இதை மார்க் அனுமதிக்குமா? அப்போ உன் மனைவிக்கு ஒரு கடமை இருக்குங்க. ஒரு இரவில் சில நாட்கள் ஒரு வணக்கம் பண்ணுறார, அந்த செயலை செய்வதை மனைவிக்கு செய்கிற கடமையை அவர் புறக்கணிக்கிறார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அங்கீகரித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்ம காலமெல்லாம் என்ன செய்கிறோம்?
இந்த துன்யாவை சம்பாதிக்கிறோம் என்பதற்காக வேண்டி அந்த இளமை உங்களுக்கு திருப்பி கிடைக்குமா? வெளிநாடுகளில் போய் கஷ்டப்படுறீங்களே, சம்பாதிக்கிற கஷ்டப்படுறீங்க, அந்த இளமையை உங்களுக்கு வாங்க இயலுமா? எப்போ திரும்பி வர்றீங்க? 55 வயசு 60 வயசுக்கு பிறகு திரும்பி வர்றீங்க. வந்த பிறகு உங்களுக்கு கணவன் மனைவியாக உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிற வயசாது அந்த மாதிரி இருக்க இயலுமா? அப்போ எதற்கு இல்லற வாழ்க்கை கல்யாணம் பண்ணுறோங்கிறது கூட விளங்காமல் இந்த பொருளாதாரம் மட்டும்தான் நமக்கு தேவை, இதை நம்ம மாற்றணும். இந்த தன்மை என்ன செய்யணும்? மாற்றணும். பொருளாதாரம் தேவை தான். எப்படி தேவை என்று கேட்டால், நீங்கள் உங்கள் மனைவியை அழைத்து கொண்டு போகிற அளவுக்கு நீங்கள் நல்ல ஒரு படிப்பு படித்து அதற்குரிய வேலை கிடைச்சின்னு வைங்க, மனைவியோடு அழைச்சிக்கிட்டு போய் குடும்பத்தோடு இருங்க. வேலைக்கு வேலையுமாச்சு, அது மாதிரி சந்தோஷத்துக்கு சந்தோஷமாச்சு. அப்படி இல்லாமல் அற்பமான சின்ன ஊதியத்துக்கு நீங்கள் போனீர்கள் என்று சொன்னால் அந்த ஊதியத்திற்கு உங்கள் மனைவி அழைத்து செல்ல முடியாது. அப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிவிட்டு பல வருடங்கள் அங்கே தனியாக இருந்தீர்களே, ஆனால் உங்கள் மனசு கெடுமா கெடாதா? உங்களுடைய இளமையில் பல சேட்டைகள் நீங்கள் செய்கிற வாய்ப்பு இருக்கா இல்லையா? உங்கள் மனைவிமாருடைய உள்ளத்தில் ஒரு சலனங்கள் ஏற்படுமா ஏற்படாதா? அவங்களுக்கு கவலை ஏற்படுமா ஏற்படாதா? அப்போ இந்த மாதிரி ஊர் உலகத்துக்கு பயந்து என்ன செய்கிறாங்கன்னா, வெளிநாட்டுக்கு போகிறது ஒரு கடமை மாதிரி ஆக்கி வச்சுருக்கிறாங்க. எதிர்த்த வீட்டில், பக்கத்து வீட்டில், தெருவில் உள்ள எல்லாரும் வெளிநாட்டுக்கு போயிருக்கும் பொழுது நம்ம கணவர் மட்டும் உள்ளே இருந்தார்னா அது மரியாதை குறைவுன்னு நினைக்கிறாங்க. இப்படி உலகத்துக்கு நீங்கள் வாழாதீங்க. உங்களுக்கு தேவைக்கு நீங்கள் வாழுங்க, அடுத்தவனுக்கு வாழ முடியாது. கஞ்சியோ கூழ குடித்து கொண்டு என் கணவன் மேலே சந்தோஷமாக இருக்கக்கூடாது, அடுத்தவன்லாம் சேர்ந்த மனைவியை தியாகம் பண்ணுறான், நீங்களே பண்ண வைக்கிறீங்க. அதிகமான பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா, கணவனை விரட்டுறாங்க, வேண்டா விருப்பதான் விரட்டுறாங்க. எதுக்கு விரட்டுறாங்கன்னு கேட்டால், கணவனோடு மகிழ்ச்சியாக வாழ்கிற அந்த ஒரு சந்தோஷத்தை விட அந்த வெளிநாட்டுக்கு வரக்கூடிய புடவை, வெளிநாட்டுக்கு வரக்கூடிய சென்ட்டு, வெளிநாட்டுக்கு வரக்கூடிய அந்த பொருள்கள், இதையெல்லாம் வச்சு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க பெருமை அடித்துக் கொள்வது, இதை பார்த்து விட்டு அந்த மாதிரி பெருமை அடிப்பதற்கு தான் ஆசைப்படுறீங்க. அப்போ சொந்த நாட்டிலே இருந்து சம்பாதிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணணுமே தவிர, வெளிநாட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு கேள்வி உண்டு. ராத்திரி வணங்குனதுக்கு கேள்வி இருக்க, இரவுல நின்று பூலா வணங்குறாரு மனைவியை சந்தோஷப்படுத்தாமல், அதுக்கு ரசூல் என்ன செய்கிறாங்க? உன் மனைவிக்கு செய்கிற இறைவனுக்கு செய்கிற கடமை இருக்குது, உன் மனைவிக்கு செய்கிற கடமையை விட்டுப்பட்டு என்ன போட இறைவனுக்கு கடமையை செய்கிறேன்னு கேட்குறாங்கல்ல, அதையும் நம்ம பார்க்கணும். இதே மாதிரி ஒரு சம்பவம் இன்னொருத்தர் வாழ்க்கையில் நடக்கிறது. அவர் பேர் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ். அவர் என்ன செய்கிறாங்கன்னா, அவர்கிட்ட ஒரு புகார் வந்துருச்சு, ரசூல்லாட்ட ஒரு புகார் வருது. அப்போ ரசூல்லா கேட்குறாங்க, அல முகபர் அன்னக்க தசுமுன் நகர், அப்துல்லாவே நீ பகல்லாம் நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறான்னு எனக்கு ஒரு செய்தி வருது. ஒரு தக்குமுன் லைல, இரவு பூரா நின்று வணங்குகிறாய் என்று செய்தி வருது. அவர் என்ன செய்வார்னா, பகல் பூரா நோன்பு வைப்பாரான், ஒரு நாள் கூட விடாமல் நோன்பு வச்சார்னு சொன்னால் அவரால் எந்த அளவுக்கு ஒரு ஸ்டடியாக இருக்க முடியும்? நோன்பு வச்சுருந்தார்னா உடலில் வரக்கூடிய அந்த ஆசைகளும் குறைஞ்சி போயிடும். அடுத்ததாக என்ன செய்வார்னா, பகல் பூரா நோன்பு வச்சிடறாரா, ராத்திரி ஆனிச்சுன்னா நின்று வணங்க ஆரம்பிச்சிடுவார். இப்படியாக ஒருத்தர் நடந்தாரையானால் அவரால் குடும்பத்தில் உள்ளவங்களை திருப்திப்படுத்த இயலுமா? இயலாது. இதை கேள்விப்பட்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த மாதிரி உனக்கு ஒரு புகார் வருதுப்பா, உண்மையான்னு கேட்குறாங்க. அவர் என்ன செய்கிறாரு, பலா யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நிஜம்தான், நான் அப்படி தான் நடக்கிறேன். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஃபலா தஃபல், அப்படி செய்யாத, இன்னுமே அப்படி செய்யாத. சும் வாஃப்திர், நோன்பு வை, நோன்பு வைக்காமல் ஏறி, அதாவது சில நாட்கள் நோன்பு வை, சில நாட்கள் வைக்காத. எப்போ பார்த்தாலும் நோன்பு வச்சுட்டு இருக்காத. எப்போ பார்த்தாலும் நோன்பு வச்சா என்று சொன்னால் உன்னுடைய குடும்பத்திற்கு, உன் மனைவிக்கு செய்கிற கடமையில் நீ தவறு செய்து விடுவாய் என்பதற்கு தான் அதை சொல்கிறாங்க. சும்பு அஃப்திர், நோன்பும் வை, நோன்பு வைக்காமையும் மீறி, சில நாள் நோன்பு வை, சில நாள் நோன்பு விட்டுரு. அதே மாதிரி கும் வனம், கொஞ்ச நேரம் தொழுவு, கொஞ்ச நேரம் தூங்கு. தூக்கத்தை விட்டுட்டு போய் தொழக்கூடாது. இரவு முழுசும் வணங்குதல் என்பது கிடையாது. எப்படி இனிமேல் நடக்கணும்டா, கும் நின்று வணங்கு, வனம் தூங்கவும் செய்யி. அப்போ ராத்திரியில் என்ன செய்யணும், ஒரு 1/2 மணி நேரம் தொழுவு, 1 மணி நேரம் தொழுவு, அப்புறம் தூங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு இன்னலி ஜசதிக்கு அலைக ஹக்கா, உன்னுடைய உடம்புக்கு நீ செய்கிற ஒரு கடமை உனக்கு இருக்கிறது. இன்னலி ஐனிக்கு அலைக்க ஹக்கா, உன்னுடைய கண்ணுக்கு செய்கிற கடமை உனக்கு இருக்கிறது. இன்னலி ஜவுஜிக்கு அலைக்க ஹக்கா, உன்னுடைய மனைவிக்கு செய்கிற கடமைன்னு இருக்குப்பா, நீ இப்படி செய்யாதேங்கிறாங்க. அப்போ மனைவிக்கு செய்கிற கடமைங்கிறது என்ன? அவனுக்கு தாக்கத்து இருக்கும்போது, சக்தி இருக்கும் பொழுது, அவளுக்கும் தேவை இருக்கும் பொழுது அவங்க இல்லற வாழ்க்கையை சந்தோஷமாக இருப்பது கடமை. சந்தோஷப்படுத்துவது, சந்தோஷப்படுவது ஒரு கடமை. இருக்கிற காலத்தில் என்ன செய்யறது, அந்த கணவன் மனைவிக்கு எப்போ அந்த ஒரு ஆசைகள் இருக்கிறதோ, அதற்கான உடல் ஆற்றலும் வலிமை இருக்கிறதோ, அந்த காலத்தில் அதை திருப்திப்படுத்தக்கூடியது, மகிழ்ச்சிப்படுத்தக்கூடியது கடமை என்று சொல்கிறாங்கல்ல. இதை ஒரு கேள்விப்பட்டுட்டு புகார் வருதப்பான்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அதோடு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நீ மாதத்தில் ஒரு 3 நாள் 3 நோன்பு போதும்,
எப்போ பார்த்தாலும் இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நோம்பாக வச்சுக்கிட்டு இருக்காம மாதத்துக்கு ஒரு 3 நோன்பு வை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு அறிவுரை சொல்கிறாங்க. இது புகாரியில் 1975வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இந்த சம்பவத்தை நம்ம என்ன விளங்குறோம் என்று கேட்டால், அதிகமான ஆண்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு, நீங்கள் மனைவிமாரோடு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தான் கல்யாணம் செய்கிறீர்கள். திருமணம் செய்வது எதற்கு என்று கேட்டால், எல்லா நேரங்களையும் உங்களுக்கு பக்கபலமாக வீட்டோடு இருக்கும் பொழுதுங்க ஒரு தலைவலி வரும், ஒரு காய்ச்சல் வரும். அது மனைவியோடு இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க நமக்கு உறுதுணையாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும், நீங்கள் உறுதுணையாக இருப்பீங்க. இந்த மாதிரி இன்பங்களை எல்லாம் எத்தனை பேர் இழந்துக்கிட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் வாழ்க்கையில் நீங்கள் வீணாக்கிட்டு இருக்கிறீங்க? அப்போ அதெல்லாம் கூட காசு பெருசு நினைக்கூடாது. காசு பெருசு தான், காசை விட எது பெருசு? வாழ்க்கை பெருசு. ஒருத்தர் சந்தோஷமாக பாதுகாப்பட்ட நிலை விட்டுட்டு போயிடும். அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? கணவன் ஒரு இருக்கும் பொழுது அவங்களுக்கு அதுக்கு இருந்தாலே அர்த்தம் பயப்படுவான் எதுவும் செய்வதற்கு. அப்போ கணவன் இல்லாத ஒரு சொல்லும்போது அவங்கள ஒரு தவறான பார்வை பார்ப்பதற்கெல்லாம் யார் காரணம்? நம்ம தானே ஒரு காரணமாகிடுறோம். அதையும் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இப்போ மனைவிமார்கிட்ட நம்ம இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க நம்மளோட வீம்புக்கு சண்டைக்கு வருவாங்க தேவையில்லாமல். அதுக்கு ஒரு வரலாறு, உமர் ரலியல்லாஹு வரலாறுன்னா அவர் சொல்லக்கூடிய தத்துவம் கரெக்டாக இருக்கிறதுனால மார்க்கத்தில் உள்ளதை தான் அவர் செய்கிறாரு. அது என்ன சம்பவம்னு கேட்டால், ஒரு ஆள் உமர் ரலியல்லாஹு இது தஹபியுடைய கபாயிருங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு என் மனைவியுடைய குணம் சரியில்லை, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு மனைவிட்ட பற்றி புகார் சொல்வதற்காக வர்றார். உமர் ரலியல்லாஹு வாசலுக்கு வர்றாரு. அங்கே அந்த பஞ்சாயத்தை நடந்துக்கிட்டு இருக்கு. உமர் ரலியல்லாஹு புகார் கொடுக்க வர்றாரு. வீட்டுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா, உமரில் நான் பிடிச்சி அந்த அம்மா ஏறுது, பயங்கரமாக சத்தம் போடுது, திட்டிக்கிட்டு இருக்கிறது. திட்டுனா வெளியே இந்த பெரிய சாதாரண துணி மாதிரி கதை தானே போட்டிருப்பாங்க, வெளியே எல்லாம் கேட்குது. அப்போ உமரில் நாடைய மனைவி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கடுமையாக திட்டி கொண்டிருக்கிறார், வார்த்தைகளை போட்டு பேசி கொண்டிருக்கிறார், நீள வார்த்தைகளை பேசுகிறார்கள் வருது. அவர் ஒரு லாயரு தலைகிறா சக்கத்தை பாய முடி சாம இருக்கிறார். உள்ளேருந்து உமருடைய சத்தம் வரவே மாட்டேங்குது, இவங்க சத்தம் தான் வருது. சத்தம் என்ன சத்தம்னா சண்டை போடுற சத்தம். அப்போ உமர்ண்டா எல்லாரும் பயப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு உமரிலானவர்களுக்கு அவங்க மனைவி என்ன செய்கிறது? இந்த மாதிரி செய்கிறது. அப்போ செஞ்சோன்னே இவர் திரும்பி போயிடுறாரு. திரும்பி போட்டு என்ன செய்கிறாருன்னா, இவர் ஒருத்தர் நின்றாருங்கிற செய்தி, ஒரு ஆள் வந்தாருங்க வாசல் நின்று போயிட்டாரு அப்படின்னு ஒரு தகவல் தெரிஞ்சவொடனே அப்போ கூப்பிட்றாங்க வர, எங்கள் வாப்பா என்னத்துக்கு வந்த வாசல் இதுக்கு நின்ற? இல்லை நான் வீட்டில் மனைவியை புகார் சொல்றதுக்காக வந்தேன், உங்கள் பஞ்சாயத்து அப்படித்தானே இருக்குது, ஏன் பஞ்சாயத்து மாதிரி தான் உங்கள் பஞ்சாயத்து இருக்குது, அதோட மோசமாக இருக்குன்னு சொல்லி நான் திரும்பி போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ உமரில் சொல்கிறாங்க, சகோதரரே நான் ஏன் இப்படி நடக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிறேங்க என்று கேட்டால், எனக்கு அவள் மீது ஒரு உரிமை இருக்குது, ஒரு கடமை இருக்குது. மனைவி என்று நான் சேர்த்து கொண்டேன் என்று சொன்னால் அவங்களுக்கு செய்கிற கடமை இருக்குது. என்ன கடமை என்று கேட்டால், அவங்க என் உணவை அவங்க சமைச்சு தர்றாங்க, எனக்கு உள்ள ரொட்டியை அவர்கள் சுட்டு தருகிறார்கள், எனது ஆடையை அவர்கள் கழுவி தருகிறார்கள், எனது குழந்தைக்கு அவர்கள் பால் ஊட்டுகிறார்கள். இது எல்லாமே அவளுக்கு கட்டாய கடமை கிடையாது, இல்லற வாழ்க்கை தான் கட்டாய கடமை. ஆனாலும் இது எல்லாத்தையும் அவர்கள் செய்கிறார்கள். எதுக்குன்னு கேட்டால், நான் ஹராமான வழிக்கு போகக்கூடாது என்பதற்காக வேண்டி எனக்கு இத்தனையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி செய்யும் பொழுது நான் அதற்காக வேண்டி நான் இதை சகித்துக் கொள்கிறேன். இதை நினச்சி பாரு, நீ சகிச்சுக்கிருவேன். அதாவது அவங்க திட்டுறாங்க போகிறாங்கன்னா, நான் சொன்ன இந்த சைக்காலஜி, பெண்களுடைய சைக்காலஜி, அவங்க சைக்காலஜி பிரகாரம் தான் அவங்க நடப்பாங்க. அப்படி நடந்தார்கள் என்று சொல்லி நம்ம என்ன நினச்சி பார்க்கணும்? நம்ம நம்முடைய ட்ரெஸ் அவங்க துவச்சி போடுறாங்களே, நம்மளே சமைச்சு நம்ம திண்டுக்கலாம், அவங்க தரணுன்ற அவசியம் கிடையாது. ஊர் உலகத்தில் வழக்க பிரகாரம் தான் சமைச்சு தர்றாங்க, நீங்கள் தான் சோறு தான் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ நம்முடைய சாப்பாட்டை அவங்க சமைச்சு தர்றாங்க, நமக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம வீட்டை அவங்க சுத்தமாக வச்சுக்கிறாங்க, நம்ம பெத்த பிள்ளைக்கு அவங்க பால் கொடுக்குறாங்க. இப்படி எல்லாத்தையும் இந்த மனைவி தானே செய்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது கூட குறைய நாலு சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்களே, இப்போ என்ன? அதை அனுசரித்து தான் நான் அவ்வளோக்கு மௌனமாக இருக்கிறேன் என்று யார் சொல்கிறா? யார் பேரை கேட்டால் நாடே நடுங்குமோ, பெரிய பெரிய வல்லரசு நாடுகள்லாம் நடுங்குமோ, அந்த உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள்ங்கிற ஒரு செய்தி இந்த தஹபியுடைய வரலாறு. இதுக்கெல்லாம் சனது மாதிரிலாம் இருக்காது ரசூலுல்லாஹ் சம்பவத்துக்கு மாதிரி. ஆனால் வரலாறு இது மற்றவங்க வரலாறுக்கு தேவையும் இல்லை, ஒரு பொய்யாமல் இல்லாமல் இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். அப்போ இந்த மாதிரியான ஒரு குணநலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த அறிவுரைக்கு ஏற்றவாறு இவருடைய குணநலம் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி மனைவிட்டு சண்டை போட்டு பெரிய தகராறு வெளியெல்லாம் நாரி போகிற மாதிரி நடந்திருக்கிறாங்களா? இல்லை, அதிலிருந்து பாடம் கற்று அவர் நடந்திருக்கிறார். அதனால் இல்லற வாழ்க்கையில் முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், கணவன் மனைவிக்குள் 1000 இருக்கும். நீங்கள் அவங்கள சக தோழியாக உங்களில் ஒருவராக நீங்கள் நினைக்க வேண்டும்.
ஏதோ வெளியூர்லேருந்து வந்து வேறு வீட்டிலேருந்து வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து ஏதோ சோறு திங்கிறதுக்காக வந்தாங்க, ஏதோ வந்து வாழ்க்கைப்பட்டு உங்களுக்கு ஒரு வேறு வழி இல்லாமல் வந்திருக்கிறாங்க என்று நினைத்து விடாமல் நமக்கு மகிழ்ச்சியை தருவதற்கு வந்திருக்கிறார்கள். எவ்வளோ தியாகம் பண்ணி வந்திருக்கிறாங்க. அவங்க தாய் தந்தையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறாங்க, அவங்க சொந்த வீட்டை விட்டு வந்திருக்கிறாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, ஆண்களாகிய நீங்கள் வந்து உங்கள் தாயோடு இருக்கிறீங்க, உங்களுடைய தகப்பனோடு இருக்கிறீங்க, உங்கள் குடும்பத்தில் உள்ள உறவினரோடு நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறீங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, வெளியூரில் பொண்ணு எடுத்தீங்கன்னா ஊரை விட்டுட்டு வந்துடுறாங்க, ஊரை விட்டு வந்துடுறாங்க, வீட்டை விட்டு வந்துடுறாங்க, அவங்க கூட பிறந்த அண்ணன் தம்பிமாரில் விட்டு வந்துடுறாங்க, அக்கா தங்கச்சி விட்டுட்டு வந்துடுறாங்க, தாய் தந்தை விட்டு வந்துடுறாங்க. நீங்கள் தான் கதின்னு வந்து கிடக்குறாங்க. அப்போ இவ்வளோ தியாகம் பண்ணி வந்திருக்கிற போது நம்ம எப்படி அரவணைக்கணும்? அந்த அவங்க நிலையில யோசிச்சு பாருங்க. யாருமே இல்லை அவங்களுக்கு. நமக்கு வாப்பா இருக்கிறாங்க, நமக்கு அம்மா இருக்கிறாங்க, நமக்கு எல்லாரும் இருக்கிறாங்க, அடுத்த வீடு பக்கத்து வீடுலாம் இருக்கிறது. நம்ம இதே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். எந்த தெருவில் விளையாண்டமோ, எந்த தெருவில் வளர்ந்தோமோ அந்த இடத்துல நம்ம உட்காந்து எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இவங்களுக்கு யார் இருக்கிறா? நம்மளை விட்ட யார் இருக்கிறா? அவங்க இங்கேருந்து தாய் வீட்டுக்கு போக முடியுமா? உங்களோட தான் இருக்கிறாங்க. அப்படி நினச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வயசில் கம்மியாக வர இருக்கிறாங்க, நம்மளை விட ஒரு சின்ன பிள்ளையாக இருக்குது. இதுக்கு வந்து ஒரு துணையாக நம்ம அவங்க வயசுக்கு இறங்கி அவங்க நிலைக்கு இறங்கி அவங்களை நம்ம சந்தோஷப்படுத்தணும். ஒரு வெறுமை வந்துடாது அவங்களுக்கு. என்னடா வாழ்க்கை, ஒரு வாழ்க்கையா அப்படி நினைக்கிற மாதிரி ஆக்கலாமா? இந்த மாதிரி எல்லாம் உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் இல்லற வாழ்க்கை வந்து இனிக்கும். இன்னும் சில கடமைகள் ஆண்களும் பெண்களும் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம்.